எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் ஐயா, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உரரபரஷிரரா உரரபரவஷிரரா உரரதினரரினரனி இரரரவரதினதினஷிரரா. ஆவியானவரே இறங்கும் ஐயா, ஆவியானவரே வல்லமை அனுப்பும் ஐயா, ஆவியானவரே அற்புதங்கள் செய்யும் ஐயா. ஷிரரரரரதா ஷிரரரதா துஷிரரா ரிபபபா தோதுனோ மத்திதரா. கிறிஸ்துவின் நாமம் மகிமையடைவதாக, இயேசுவின் நாமம் உயர்ந்திருப்பதாக. ஸ்வரமண்டலங்களில் மேல் அசைவாடுகிற ஆவியானவரே, இதோ வல்லமை வல்லமை வல்லமை. Shema makumara paso do no aqui do mastake shikeba. Shema kata kosheki prahuda nakata shogo batira masada nata nakata. Sheba mahon kapara baso to no to barahama do no do no sheketen ashidi. Mishuru parahadana turo to komas patah inna karate shikera baraba. Sheba braho braho no nak bradana shikera barabatlo baraba. எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன பள்ளியின் மாணவர்களே, நான் உங்களை ஊருக்கு ஒருவனும் தெருவுக்கு ஒருவனுமாக அழைத்திருக்கிறேன். மரசு பராதினைக்கிற பராத்துருஷுக்கோ தொமாத்திரபா காத்தர பரபரபா. மோசையின் நாட்களில் அநேக தீர்க்கதரிசிகள் பார்வோனிடத்தில் இருந்தார்கள். கண்கூர் பிரபாத்தன் அத்துருதுனு ஷேக்கிற பிராத்தனா தரபா காபாத்தனும். அவர்களுக்கு மத்தியிலே மோசையை நான் தீர்க்கதரிசியாக அனுப்பினேன். மனோக்கு பிராப சதினை கதன துனு உமச தராசி கித்தனமா ஷேத்தே பரமாத்தன். அவர்களிடம் இல்லாத ஒரு வல்லமையை மோசையின் மூலமாக நான் காட்டும்படிக்கு அவன் கரத்திலே ஒரு தடியை கொடுத்து அனுப்பினேன். மஷா பதர உபதிக்கத்தர சுதோதோ பரபாத்தினா தர குதோஷிக்கே தர. அப்படியாக என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடையும்படியாக இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். கனத்துரு பெரேக துனோத்துரு பகதக ஷோகோத வஷ்ணதரா கரபரபரப. ஷேபரஹோபதினு மகரோது லோவர வாத்தில திரக்கர மஷ்ல பரபாத்ரம். அதற்கான நேரமும் தேவனுடைய தயவும் உங்கள் மீது வந்தபடியினாலே இனி நீங்கள் புறப்பட்டு சென்று இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக செய்து நீங்களும் மகிழ்வீர்கள், உங்களை காண்பவர்களும் ஆச்சரியத்தினாலே நிரம்புவார்கள். மராக்கு பிராசை நிக்கிற பாத்துரு சோதோ தோத்தோ பராதினா காத்தர வரவோ ஷோலோ பராபா காத்தனா. ஆகவே ஆவியிலே நிறைந்தவர்களாக தேவனை நாம் ஆராதனை செய்யலாமா? ஷேன் கோந்தோ அந்த ஸ்லதரஸ்தலே கரபரவாத்துரமா. நக்கு பிரஹதன தேதரகதன ஷலேகதர ஷுக்ரபாத்துலோ பரபாத்துரம். தேவனை புரியாத மொழியில் எப்படி நாம் ஆராதனை செய்வது என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள். ஆத்துமாவானது தேவனிடம் பேசும் பொழுது உங்கள் மூளையில் இருக்கிற பதிவு செய்யப்பட்ட சில மொழிகளை பயன்படுத்தி கொண்டு அதை விண்ணப்பம் செய்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே அதே நம்முடைய ஆத்மாவானது தேவன் தருகிற அபிஷேகத்தினாலே நிறைந்து புதிய பாஷைகளை உண்டாக்குகிற அவருடைய வல்லமையினாலே அந்த ஆத்மாவானது நிறைய பெற்று தேவனிடம் விண்ணப்பங்களை செய்கிறது. தேவனுடைய அறிவானது, அவருடைய ஞானமானது சகல புரிந்து கொள்ளுதலை காட்டிலும் மேன்மையா இருக்கிறது.
Mesoto parati che ebe dunosho duro bakate namasuduro bara. Mashoko barati nakara barabatunuma. அப்போ நான் சொல்கிறேன், this is a time of supernatural practices. சதாத்தர தெக்கே பத்து நோக்குற பாத்தின செல பரபாத்து. கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆத்துமாக்களுக்கு மட்டுமே இந்த வரமானது கிரியை செய்யும் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. எல்லோரும் பாவம் செய்து மகிமையற்றவர்களாய் போனார்கள். அப்படி மகிமையற்றவர்களை தேவன் தம்முடைய ஆவியினாலே நிரப்பி மகிமையடை செய்கிறார். இது ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட அன்பின் வெளிப்பாடு என்று தான் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், நான் போவது உங்களுக்கு நல்லது. இன்னொரு வேதாகம புத்தகத்தில் நான் போவது உங்களுக்கு லாபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். Meshera do nome sedi. Meshera rusho do mashera. Mama maradina dana dana she. Oshava maradina tini sinini. Orarara mashuroro. Mashera karadena terasedena shilara. Araduna todo beshidara mararara. அநேகர் நினைக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய வரமானது பரிசுத்தம் உள்ளவர்களுக்கே கிடைக்கும் என்று. அப்படி என்றால் எனக்கு கிடைத்திருக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், அவருடைய நல்ல அந்த வரமானது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வசனத்தின் அடிப்படையில் எவனுக்கும் அவர் தர சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவிலே அவருடைய ஆவி இறங்கும் பொழுது நம்மை அது புதிய மனிதனாக மாற்றி விடுகிறது. அந்த புதிய மனிதன் என்ன செய்கிறான்? அந்த புதிய மனிதன் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறான். ஹல்லேலூயா. ரபாகோ மெசானூரோ பிபக்கனா தினேஷி தப்பா மஸ்க பெத்தராதுனோக்கு பிராதினிக்கு ஷிதேக்கு ரபார்த்து துரோமா கரபரபாத்து. அப்படி அவருடைய ஆவியினால் நாம் நடத்தப்படும் பொழுது நாம் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதை நமக்கே தெரியாமல் அவருடைய ஆவியானது நம்முடைய சரீரத்தை கொண்டு செல்கிறதா இருக்கிறது. எந்த இடத்துல ஆசீர்வாதங்கள் இருக்கோ அங்கு நம்முடைய ஆத்துமாவை, சரீரத்தை, நம்முடைய வேலையை, நம்முடைய வியாபாரத்தை அவரால் கொண்டு செல்ல முடியும். ஆகவே தான் கிறிஸ்துவானவர் சொன்னார், இதோ நான் போவது நல்லது, நான் போவேனே ஆகில் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளர் உங்களிடத்தில் வருவார். எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே, தேவனுடைய வல்லமையின் ரகசியங்கள் அவருடைய ஆவியானவர் இடத்திலே அளவில்லாமல் உண்டு. கென்கொரோதோமாத்தி பெரிக்க தத்தாரஷோ ஷோ அஹ்மரக்கி பித்தக்கு நோரு பாச தெனிக்க பிதாஷதிக்க பத்து மிக்கொரு பிராச நீக்கிற பதுனு துணுக்கொரு பத்தில கரபாத்துனும். வெறும் மொழிகளை வைத்து மனிதனுடைய வல்லமையின் எல்லையை அவர் முன்குறிக்காமல் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை அவர் அபிஷேகத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். கானராத்தூர பிரகார துனோஷோ கொப்ராதினா சதனமா மஷுரோ வாகாத்தர பசு துனோஷோ கோர பராத்தல வரபா. இந்த வரத்தை பெறுவதற்கு சரியான அணுகுமுறை நாம் குழந்தையை போல அவரிடம் கேட்க வேண்டும். இப்பொழுதே தேவனுடைய ஆவியானவர் எனக்கு இந்த வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிடம் தந்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
நான் சொல்லுகிறேன், இது புதிய மொழிகளின் யுகம். மனிதர்களால் அடக்க முடியாத ஒரு வல்லமையின் அடையாளமே பரிசுத்த ஆவியானவர் தருகிற பாஷைகளின் வல்லமை. இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வருகிற எந்த வரமுமே நல்ல வரம் என்று நான் சொல்லுவேன். அவர் தம்முடைய வரங்களை மனிதர்களை அழிப்பதற்காக கொடாமல் மனிதர்களை உருவாக்க அவர் தன்னுடைய வரங்களை தருகிறார். ஒரு சமுதாயத்தையே நீதியுள்ள சமுதாயமாய் மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவிடம் உண்டு. சட்டங்களும் அரசுகளும் செய்ய முடியாத ஒரு வேலையை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு சமுதாயத்திலே செய்ய முடியும். அது என்ன? ஜனங்கள் தங்களையும் அறியாமல் நீதிக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். ஜனங்கள் தங்களையும் அறியாமல் நேர்மைக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். அப்படி தங்களையும் அறியாமல் அவர்கள் நேர்மைக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அங்கு லஞ்சங்கள் குறைந்து போகும். ஒரு தெய்வீக உதவி ஒரு சமுதாயத்திற்கு நிச்சயமாக தேவை என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஓ சங்கார புயல் போல இறங்குகிறவரே, பெரும் மழையின் இரைச்சலை கேட்க பண்ணுகிறவரே, நம்முடைய பிள்ளைகளின் மீது இப்பொழுதே உலகத்திலும் நம்முடைய வல்லமை நீர் அனுப்புகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மாற்றங்கள் தருபவரே, மாற்றங்களை தருபவரே, உம்முடைய நாமம் மகிமையடைவதாக. எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களே, நான் ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய பண தேவைகள் குறிப்பாக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அற்புத விதமாக சந்திக்கப்படும். என்னுடைய பள்ளியில இணைந்திருக்கிற உங்களுக்கு என்று நான் வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த உறுதியானது, என்னுடைய மாணவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி வருகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகத்தில் மாத்திரமல்ல, அவர் தருகிற ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் பழுகி பெருகும்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தினால. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் தேவனுடைய பிரியமும் அவருடைய சமாதானமும் உங்களோடு கூட என்றென்றும் இருப்பதாக. God bless you. Shalom.